பாஜகவை பார்த்தாலே பயம். அதாவது எல்லாருக்குமே இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு பயம் வந்திருக்கிறது. பாம்பை பார்த்தா பயம் வரத்தான் செய்யும். வன்னி அரசு நக்கல் பதில். சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மனித உரிமைகள், மாநில உரிமைகள், தமிழ்மொழி மற்றும் ஈழத்தமிழர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் விசிகாவின் விசுவாசியும் திருமாவின் பக்தி தொண்டருமான வன்னியரசு அவர்கள் பாஜகவை பார்த்து பயப்படும் ஆள் நானில்லை என்று பாம்பை போல சீறியிருக்கிறார். அவர் என்ன அப்படி சீறினார் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பாஜகவை பார்த்து அனைத்து கட்சிகளும் பயப்படுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது தொடர்பாக அமைச்சர் வன்னியரசிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது எல்லாருக்குமே இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு பயம் வந்திருக்கிறது. பாரத நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இன்னைக்கு பயந்து போய் இருக்கிறார்கள். அதற்கு வன்னியரசு, பொதுவாக நஞ்சிருக்கும் பாம்புகளை பார்த்தால் எல்லோரும் பயப்படத்தான் செய்வார்கள். பின்னணியில் பாஜக என்ற கட்சி தமிழகத்தில் இருப்பது நஞ்சு போன்றது என்று தனது நக்கல் பதிலை அளிச்சிருக்கார். பாம்பும் கீரியும் போல் காலம் காலமாக மோதிக்கொள்ளும் திமுக அதிமுக அரசியலில் இனி இணைந்து செயல்படலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டபடி திட்டிய டிடிவி தினகரன் கூறியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த வன்னியரசு, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறத இந்த அடிப்படையில் சொல்கிறார். தாவேகாவை எதிர்க்கின்ற அடிப்படையில் சொல்கிறாரு. அது தாவேகாவை எதிர்ப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது எந்த விதத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல அண்ணன் டிடிவி தினகரன் அதிமுகவை சேர்த்துக்கொள்வார்களாங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அதிமுக திமுக இணைந்து செயல்படுவதற்கான முன்னெடுப்பை பேசி கொண்டிருக்கிறார்கள். இது முன்னதாகவே தாவேக ஆட்சியை சூழ்ச்சி செய்து கவிழ்க்க தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சதித்திட்டம் செய்தார்கள். அப்போதே இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்று மறைமுகமாக சாடியிருக்கார். எந்த எதிர்ப்பில் எந்த பின்னணியில் என்பதுதான் முக்கியம். தாவேக எதிர்ப்புக்காக ஒன்று சேர்கிறார்கள் என்றால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு அடிக்கும் வெயிலில் ஐஸ் கட்டி கடகடவன உருகுவது போல அதிமுக கரைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இரண்டு கட்சிகளும் இணைவதற்கான இலக்கு என்ன என்பதற்கான டிடிவி தினகரன் முன் நான் வைக்கும் புதிருக்கான வினா என்று கேட்டிருக்கிறார். தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த தாவேகாவை எதிர்க்க ஒன்றிணைவது என்றால் இதைவிட மோசமான முன்னெடுப்பு ஏதும் இருக்க முடியாது. பாஜகவை எதிர்ப்பதற்கு, ஆர்எஸ்எஸ் அமைப்பை எதிர்ப்பதற்கு, சங் பரிவாரை எதிர்ப்பதற்கு என்றால் சரி, கோட்பாடு அடிப்படையில் சரி, மற்றபடி பேசுவது மோசமான முன்னெடுப்பு என அமைச்சர் வன்னியரசு தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கார். 2026 தேர்தலில் தொகுதியை மாற்றி சாத்தூரில் போட்டியிட்டு கடும் போட்டிக்கு பிறகு திமுக வேட்பாளரிடம் 6050 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பாஜகவை தேசிய அளவில் வீழ்த்த திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில் இணைய வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜகவை பார்த்து அனைவருக்கும் பயம் வந்திருக்கிறது. உலகையே தன்னை யார் என்று திரும்பி பார்க்க வைத்த பிரதமர் மோடியை பார்த்து பயந்து போய் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி யாருக்கும் எதிராக எந்த நடவடிக்கையிலும் இறங்கவில்லை. இறங்கினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்றெல்லாம் மனதுள்ள வசனத்தை வைத்து உலக அளவில் இந்தியாவை தலைநமரச் செய்துள்ளார் என்று தெரிவிச்சிருக்கார். பிரதமர் யாரையும் பார்த்து எச்சரிக்கவோ யாருக்கும் எதிராக எந்த நடவடிக்கையும் எதிலும் இறங்கவில்லை. இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து உலகத்தில் இன்றைக்கு பொருளாதார ஜிடிபி growth 7.6 என்ற அளவிற்கு இந்திய நாட்டை தலைநிமிர்த்து சென்றிருக்கிறார்கள். உலகம் பூரா அன்றைக்கி போர், எல்லா நாட்டிலும் போர் குண்டு வீசி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா அமைதி பூங்காவாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வரக்கூடிய தேர்தல் 2020 பாராளுமன்ற தேர்தல் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை வென்றுவிட முடியாதா என்று எல்லோரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்காது. பாஜகவை பார்த்தால் படையே நடுங்கும், புலியும் அஞ்சி நிற்கும் என்றெல்லாம் வீரவசனம் பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு தகுந்த நக்கல் பதில் கொடுத்த அமைச்சர் வன்னியரசு பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.